கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, சவுல் எப்படி அரசனானான் என்பதை குறித்து காரியங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது சவுல் இஸ்ரவேல் மக்களை பாதுகாப்பதில் செய்த முதலாவது யுத்தம் பற்றிய வரலாற்றை நாம் காணவிருக்கின்றோம். ஒரு ராஜா நியமிக்கப்படுகிறார் என்றால் அந்த ராஜாவானவர் நாட்டு மக்களின் மீது அக்கறை கொண்டவராக, எல்லா மக்களின் மீதும் அக்கறை கொண்டவராக, அவர்களை பாதுகாப்பவராக, அவர்களை போஷிப்பவராக, அவர்களை பராமரிப்பவர்களாக இருக்க வேண்டும். எதிரிகள் வரும்போது மக்களை ஒன்று கூட்டி எதிரிகளுக்கு முன்னாக சென்று போரிட்டு அவர்களை தோற்கடிக்க வேண்டும். இதெல்லாம் ராஜாவுடைய கடமையாக சாமுவேல் அங்கே கூறியிருந்தார். இப்போ அதுக்கான ஒரு வாய்ப்பு சவுலுக்கு வருகிறது. இது எப்படி என்பதை இந்த 11ஆம் அதிகாரத்திலையும் 12ஆம் அதிகாரத்திலையும் பார்க்க போகின்றோம். அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து, அம்மோனியர் என்று ஒரு மக்கள் இனத்தவர் இருந்தார்கள். அந்த மக்கள் இனத்தவர் அம்மோனியர் மட்டுமல்ல, அந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதுமே புறையின மக்களாலே ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. அம்மோனியர்கள், கிர்காசியர்கள், எபூசியர்கள், ஏவியர்கள் என்று சொல்லி ஒரு 7 வகையான மக்கள் இனங்கள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு தான் தேவன் இவர்களை, இஸ்ரவேல் மக்களை அந்த இடத்துல வைத்தார் யோசுவாவின் காலத்தில். பிறகு நியாயாதிபதியின் காலத்தில் அவன் மனம் போனபடி நடந்து கொண்டிருந்தான். கடைசி நியாயாதிபதி சாமுவேல் இடத்தில் தான் அவர்கள் என்ன செய்தார்கள், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். அதன்படி ராஜாவை நியமித்து விட்டார். ஆனால் ராஜா இன்னும் தன் வேலையை செய்ய தொடங்கவில்லை. இங்கே பார்க்கின்றோம், அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கிளையாத்தில் இருக்கிற யாபேஸை முற்றுகை போட்டான். யாபேஸ் என்பது ஒரு ஊர். அந்த ஊரை அருகில் இருக்கக்கூடிய அம்மோனியர்கள் என்று சொல்லக்கூடிய மக்களினுடைய தலைவன் ஒருவன் நாகாஸ் என்பவன் அந்த பட்டணத்தை முற்றுகை போடுகிறான். இந்த யாபேஸ் முற்றுகையிடப்பட்ட போது அந்த மக்கள் எல்லோரும் நாகாஸ் இடத்தை வருகிறார்கள். என்ன சொல்கிறாங்க, எங்களோடு நீர் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளலாம், நாங்கள் உண்மை சேவிப்போம் என்கிறார்கள். மாறுங்க, மக்களுக்கு அந்த கண்ணால் காணக்கூடிய எதிரியை காணும்போது அவன் கூட போய் சமரசம் பேசணுங்கிற எண்ணம் தான் முதல்ல வருது. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் அதான் நடக்குது. ஆனால் ஆக்சுவலாக இந்த மக்கள் என்ன செஞ்சுருக்கணும், தேவனிடம் முறையிட்டு இருக்க வேண்டும். தேவனை முறையிட்டு நாகாசை எங்களை விட்டு அகற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கெஞ்சி இருக்க வேண்டும். அதை விட்டு அவன் கூட போய் சமரசம் பேச போகிறாங்க. எங்களோட உடன்படிக்கை ஏற்படுத்திங்க, நாங்கள் உண்மை சேவிப்போம். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, 2ஆம் வசனத்தில். அதற்கு அம்மோனியன் நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தையை வரப்பண்ணுவதே நான் உங்களோட பண்ண உடன்படிக்கை. நான் பண்ணுறேன் உடன்படிக்கை, ஆனால் என்ன உடன்படிக்கை பண்ண போகிறேன், முதல்ல இந்த ஊரில் இருக்கிற எல்லாருடைய வலது கண்ணையும் பிடுங்குவேன். வலது கண்ணையை பிடுங்கிட்டு அதன் மூலமாக உங்கள் முழு நாட்டில் மீது நிந்தை வர பண்ணுவேன். இதுதான் நான் உங்களோட பண்ணக்கூடிய உடன்படிக்கை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த யாபேஸ் என்ற நகரத்தில் ஒருவேளை ஒரு 10,000 மனிதர்கள் இருக்காங்கன்னு சொல்லி வச்சுக்குவோம். இவன் அம்மோனியன் ஆகிய நாகாஸ் தன்னுடைய படையோடு முற்றுகை போட்டிருக்கிறான். இப்போ ஒருவேளை இவன் சொன்னது நடக்கும் என்று வைத்துக்கொள்வோம். அப்போ என்னவாகும், அந்த பட்டணத்தில் உள்ள 10,000 பேருக்கும் வலது கண்ணை குருடாக்கி விட்டுரும். வலது கண்ணை குருடாக்கினதுக்கப்புறம் இந்த செய்தி அவர்களோடு நின்று விடுமா, நாடு முழுவதும் பரவும் இல்லையா? அப்போ நம்ம நாட்டில் இருக்கிற நம்ம இனத்தவராகிய ஒரு மக்களை, ஒரு குறிப்பிட்ட தொகையில் ஒரு மக்களை, ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் வசிக்கின்ற மக்களை அம்மோனியன் நாகாஸ் கண்ணை குருடாக்கி விட்டான் என்ற செய்தி எல்லாத்திலையும் பரவும் போது அது எப்படி உணர்வார்கள்? அதை பெரிய அவமானமாக தானே உணர்வார்கள். யோசிச்சு பாருங்க. 10,000 பேர் எங்கள் அண்ணன் குருடாக்கி விட்டானாக்க, அதை நாடு முழுவதும் செய்தி பரவுதுனாக்க, இது என்னடா இப்படி செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லி அதை தான் நான் சொல்கிறேன். முன்னாடியே சொல்கிறேன், உங்களுடைய வலது கண்ணை பிடுங்கி அதன் மூலமாக இஸ்ரேல் முழுவதிலும் நிந்தை வர பண்ணுவதே உங்களோடு நான் பண்ணக்கூடிய உடன்படிக்கை, வேற ஒன்றும் பண்ண மாட்டேன் போங்கடா அப்படின்ட்டான்.
பிரியமானவர்களே, இதில் நம்முடைய ஆவிக்குரிய எதிரியான சாத்தான் மற்றும் இஸ்ரவேலின் பூமிக்குரிய எதிரியான நாகாஸ், இந்த 2 பேருக்கு இடையில் சில ஒற்றுமைகள் இருக்கின்றன. நம்முடைய ஆவிக்குரிய எதிரியான சாத்தான் நம்முடைய அகக்கண்களை குருடாக்கி எப்படியாவது இந்த உலக காரியங்களே ஈடுபட்டு கொண்டு இப்படியே நாசமாக போகணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய தீர்மானம். நல்லா யோசிச்சு பாருங்க. அவனுடைய தீர்மானம் என்ன? நம்மளை ஆவிக்குரிய விஷயங்கள்ல தலையிட விடக்கூடாது. அதான் சாத்தானுடைய தீர்மானமாக இருக்கிறது. அதனால் பலவிதமான சிக்கல்களை, பலவிதமான இடையூறுகளை, பலவிதமான ஆசைகளை, பலவிதமான இச்சைகளை கொடுத்து நம்மை அவனுடைய வலைக்குள்ளே விழத்தல் பார்க்கலாம். சாத்தான் நம்மை தாக்குகிறான். ஆனாலும் நம்முடைய சம்மதம் இல்லாமல் நம்மை வீழ்த்த அவனால் முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய சம்மதம் இல்லாமல் சாத்தான் நம்மை வீழ்த்த முடியாது. இப்போ நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? ஒருவேளை அகக்கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றோமா? அது பாதி திறந்து பாதி முழிச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கோமா? பிரியமானவர்களே, நான் மறுபடியும் சொல்லுகிறது அதுதான். இந்த உலகப்புற வேலை தேவை, ஆனால் ஒரு அளவுக்குத்தான் தேவை. நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ அந்த குடியிருப்புக்கு போகக்கூடிய தகுதியை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? அதோடு கூட அந்த தகுதியை பெறும்படியாக மற்றவர்களை ஊக்குவிக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தினரையும், நம்முடைய வீட்டாரையும், நம்முடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவரையும் ஊக்குவிக்கிறோமா? இந்த காரியத்தில் ஏதாவது ஒரு முயற்சி செய்கிறோமா? இல்லை நம்ம உலகப்பிரன காரியத்திலேயே ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோமா? ஏன்னா அது சாத்தானுடைய தந்திரம். எப்படின்னாக்கா, இந்த உலக காரியங்களே நம்ம ஈடுபட வைத்து முழுசாக நம்ம நேரத்தை திருடி விடுவான், களவாடி விடுவான். அப்போ என்ன ஆகும்? தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்க நமக்கு நேரம் இருக்காது. ஆனால் இதை செய்கிறது நம்ம விருப்பத்தோடு மட்டுமே செய்ய முடியும். அவன் நம்ம செய்ய வச்சிட முடியாது. நம்மள்கிட்ட தூண்டி விடுறான். ஆனால் நாம் ஒப்பு கொடுக்கணும். மக்கள் கேட்டாங்க இல்லையா, உங்களோட உடன்படிக்கை பண்ணிக்கிறோம். அப்போ சாத்தான் என்ன சொல்லுவான்? உங்களுடைய கண்ணை குருடாக்கி என்னுடைய வலையில் விளை வைக்கிறதா உன்னோடு செய்யக்கூடிய உடன்படிக்கை என்று சொல்வான். அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. ஏனென்றால் நாம் பிரகாசிப்பிக்கப்பட்டவர்கள். பேதுரு சொல்கிறார், நம்ம ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டவர்கள். நம்முடைய அகத்திலே தேவன் தம்முடைய ஒளியை ஏற்றி இருக்கிறார். இயேசு என்ற வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டவராக நாம் இருக்கிறோம். அப்போ அதை இருளாக்கி விடக்கூடாது. அதுக்காக நம்ம அழைக்கப்படலை. அப்போ ரெண்டாவது நாம் சாத்தானுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவனை சேவிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். எப்படி இந்த நாகாஸ் சொன்னானோ, உங்கள் கண்ணை குருடாக்கி என்னை சேவிக்க வைப்பேன், இஸ்ரேல் முழுவதும் நிந்தை வரும் அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரி இவன் என்ன செய்கிற? சாத்தான் உன்னுடைய அகக்கண்களை குருடாக்கி உன்னை எனக்கு சேவகம் செய்யும்படியாக நான் ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நாம் அவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்படி நம்மை அவன் பயமுறுத்துகிறான் சில வேளையில். எப்படின்னாக்க, வாழ்க்கையின் சூழ்நிலைகள், இத்தனை பிள்ளையை பெற்றுட்டேன், அல்லது என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், என் பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் திருமணம் செய்து முடிச்சு கொடுக்கணும், என் பிள்ளைகளை நல்லா இருக்காங்களான்னு பார்த்துக்கணும். பிரியமானவர்களே, இதெல்லாம் தேவை. ஆனால் இவற்றுக்கும் மேலான ஒன்று என்ன இருக்கிறது? நித்திய ஜீவன் ஒன்று இருக்கிறது. அதற்கு நாம் என்ன பிரயாசப்படுகிறோம்? இதுதான் முக்கியம். நமக்கு முன்னால் உள்ள பெரிய கேள்வி. இந்த உலகத்தில் யாருக்கு குடும்பம் இல்லை, இந்த உலகத்தில் யாருக்கு நிலம் இல்லை, யாருக்கு பணம் இல்லை, யாருக்கு வேறு எந்த வித வசதிகள் எல்லாருக்கும் இருக்குது. நம்ம இதிலேயே உட்காந்து உழண்டிட்டு இருந்தோம்னாக்கா எப்படி நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாகும்? நம்ம யோசித்து பார்க்கணும் நல்லா. அப்போ இங்கே நாம் உங்களுடைய வலது கண்ணை பிடுங்கி இதனால் இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேல் நிந்தே வர பண்ணுவதே நான் உங்களோட போன உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி நாக சொல்லுகிறான். அப்போ யாபேசின் மூப்பர்கள் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாதிபதிகள் அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும், 7 நாள் எங்களுக்கு தவணை கொடுங்க, நாங்கள் ஸ்தானாதிபதிகளை எல்லா பக்கமும் அனுப்புகிறோம் இஸ்ரவேல் முழுவதும். எங்களை ரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார். இஸ்ரவேல் தேசத்தில் எங்களை காக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லைனாக்க அப்புறம் நாங்கள் உங்கள்கிட்ட வந்துடுவோம். அந்த ஸ்தானாதிபதிகள் சவுலின் ஊராகிய கிபியாவிலே என்ன செய்கிறாங்க? ஜனங்களின் காது கேட்க
அந்த செய்திகளை சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். ஒரு நகரத்திற்கு வந்திருக்கிற ஆபத்து நம்ம எல்லா நாடு முழுவதுக்கு வருவதற்கு எவ்வளோ நேரம் ஆயிரும், அதான் அவங்களுடைய எண்ணம். அப்போ இந்த நாடு முழுவதும் இந்த ஆபத்து வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, துக்கம் மேலிட அழுதார்களே தவிர தேவனை தேடவில்லை, அழுதார்கள். இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலிலிருந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான். மாடுகளை ஓட்டிக்கிட்டு சவுல் வர்றான். யார்? ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மாடு ஓட்டிக்கிட்டு வர்றான். அப்போ ஜனங்கள் ஏன் அழுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்தியை அவனுக்கு தெரிவித்தார். இப்படி அம்மோனியனாகிய நாகாஸ் யாபேஸ் பட்டணத்தை சுற்றி வளைத்து கொண்டான். அவங்கள பூரா கண்ணை குருடாக்கி அவனுக்கு அடிமையாக இருக்க சொல்லி செய்வேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இதான் நடந்தது. அதனால தான் நாங்கள்லாம் அழுகிறோம். சவுல் இந்த செய்தியை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினது. அந்த வேளையில் சவுலை கொண்டு அந்த மீட்பை கட்டளை விடும் என்று கர்த்தர் திட்டமிட்டிருக்கிறார். அதனால கர்த்தர் தம்முடைய ஆவியை சவுல் மீது இறக்குகிறார். அப்போ அவன் மிகவும் கோபம் மூண்டவனாய் என்ன செய்கிறான்? 7ஆம் வசனத்தில் ஓர் இணை மாட்டை பிடித்து, ஒரு ஜோடி மாடு, ஒரு இணைனாக்கா ஒரு ஜோடி மாட்டை பிடிச்சு துண்டித்து அதை துண்டு துண்டாக வெட்டி அந்த சாணாதிபதியின் கையில் கொடுத்து இஸ்ரவேல் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி, இஸ்ரவேல் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பினா என்ன, எல்லா இடங்களுக்கும், இஸ்ரவேல் ஒரு நாடு தான், இடங்களுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். ஒரு ஜோடி மாட்டை பிடிச்சான், துண்டு துண்டாக வெட்டுறான், அதை அந்த சாணாதிபதிகளை கொடுத்து எல்லா பக்கமும் அனுப்புகிறான், நாடு முழுவதும் அனுப்பி சவுல் பின்னாடி சாமுவேல் பின்னாடி வராதவனுடைய மாட்டுக்கு இதே மாதிரி தான் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்க? எல்லாம் ஒன்று கூடுறாங்க. இங்கே கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததனால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். கர்த்தர் அங்கே ஒரு பயங்கரத்தை ஏற்படுத்துகிறார், பயங்கரமான நினைவை ஏற்படுத்துகிறார். மாடு போச்சுன்னா என்னாச்சு? பொழப்பு போச்சு. அந்த காலத்தில் வயல் போன்ற காரியங்கள் தான் அவங்களுக்கு பெரிய சொத்து. அப்போ மாட்டை கொண்டுட்டானாக்கா நம்ம பொழப்பு போச்சு என்று சொல்லி அந்த பயங்கரமான நினைவு வந்தோடனே எல்லாரும் ஒன்று கூடுறாங்க, ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். அவர்களை சவுல் என்ன செய்கிறான்? அவர்களை பேசேக்கிலே லக்கம் பார்த்தான். பேசேக் என்ற இடத்துல எண்ணுகிறான் அவர்களை. அப்போ இஸ்ரவேல் புத்திரரில் 3 லட்சம் பேரும் யூதா மனுஷர்கள் 30,000 பேரும் இருந்தார்கள். வந்த ஸ்தானாதிபதிகளை அவர்கள் நோக்கி, நாளைக்கு வெயில் ஏறுகிறதுக்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கீலேயாத்தில் இருக்கிற யாபேஸ் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றான். நாளை இந்நேரம் அல்லது நாளைக்கு வெயில் ஏறுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு கிடைக்கும், போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஸ்தானாதிபதிகள் யாபேசின் மனுஷர்கள் அதை அறிவித்தார்கள். அதுக்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். பின்பு யாபேசின் மனுஷர் என்ன செய்கிறாங்க? நாங்கள் நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம், அப்பொழுது உங்களுக்கு இஷ்டப்பட்டபடியெல்லாம் செய்யுங்கள் என்றார்கள். மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வெயிலேறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான். அவன் சொன்னது மாதிரியே செய்கிறான் சவுல். இதான் சவுல் செய்த முதல் யுத்தம். ஜனங்களை காப்பதற்காக சவுல் செய்த புரஜாதியாரின் மேல் சவுல் செய்த முதல் யுத்தம். முறியடித்தான். தப்பினவர்களில் 2 பேராயிலும் சேர்ந்து ஓடாதபடிக்கு எல்லாரும் சிதறி போனார்கள். 2 பேர் சேர்ந்து கூட ஓட முடியல. அந்த அளவுக்கு இவன் மும்முரமாக தாக்குறான் சவுல். யாரை கொண்டு? அந்த 3 லட்சம் பேர் ப்ளஸ் 30,000 பேர், 3,30,000 பேரை கொண்டு அந்த அம்மோனியர்களை தாக்கினதில் அவர் 2 பேர் சேர்ந்து ஓடக்கூட முடியல. எல்லாம் சிதறி போகிறான். நெல்லிக்காய் மூட்டை அவுத்து விட்டு கீழே கொட்டினா என்ன ஆகும்? சிதறி போகும்ல. அது மாதிரி இது சவுலுக்கு முன்னாடி யாராலும் நிற்க முடியல, எல்லாருமே சிதறி போனாங்க. அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் இப்போ சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்க? சாமுவேலை பார்த்து என்ன சொல்கிறாங்க? சவுல நமக்கு ராஜாவாக இருக்கப்படும் என்று சொன்னவன் யார்?
இப்போ தான் ஜனங்களுக்கு உணர்வு வருது. சவுல் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தான் மக்களுக்கு. அம்மோனியரை முறியடித்தான், ஆனால் நொறுங்க முறியடித்தான். 2 பேர் கூட சேர்ந்து ஓடி போக முடியல, தனித்தனியாக ஓடி போகிறாங்க, சிலரையாக செதறி போயிட்டாங்க. அப்போ அதை பார்த்த உடனே ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, சாமுவேல்கிட்ட கேட்குறாங்க, சவுலா நமக்கு ராஜாவாக இருக்க என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்பு கொடுங்கள் என்றார். சாமுவேல்கிட்ட கேட்குறாங்க ஜனங்கள், சவுலை எதிர்த்து நின்றவங்க யார் யார்? அவங்களெல்லாம் கொடுங்க, அவங்களெல்லாம் கொன்று போடணும். ஆனால் சவுல் என்ன சொல்கிறான் பாருங்க. அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது. இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார், மீட்பை அருளினார், எதிரிகளிலிருந்து விடுதலையை அருளினார். அப்போ இன்றைய தினத்தில் யாரும் இஸ்ரவேல் புத்திரர்கள் யாரும் கொல்லப்படக்கூடாது. அவன் எனக்கு எதிராக பேசியிருந்தாலும் பரவாயில்ல, என்ன செய்யக்கூடாது, அவனை கொல்லக்கூடாது. ஏன்னா இன்றைய தினம் வந்து ஒரு நல்ல நாள், கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை அருளின நாள், அனுக்கிரகம் செய்த நாள். ஆனால் இந்த இடத்துல இந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் யாரும் கொல்லப்படக்கூடாது. எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தானே இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும். அப்போ யாருமே கொல்லப்படக்கூடாது என்று சொன்னான். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி தீர்க்கதரிசி பேசுகிறார். இப்போ நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் பாருங்கள் என்று. வாங்க நம்ம கில்காலுக்கு போவோம், அந்த கில்காலில் போய் ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம். எப்படி பண்ணுறாங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்தில் கர்த்தருடைய சந்நிதியிலே சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். பாருங்கள், ஏற்கனவே ராஜாவாக அபிஷேகம் பெற்றிருக்கிறாரு, இருந்தாலும் இப்போ தான் வந்து நிலைவரப்படுகிறார். எதனால்? அவர் வந்து தன்னை ராஜா என்று நிரூபித்தார். எப்படி நிரூபித்தார்? அம்மோனியர்களை சிதறடித்தார், இஸ்ரவேல் மக்களை ஒன்று கூட்டினார், அம்மோனியர்களை சிதறடித்தார். அவன் ஒருத்தனாக செய்ய முடியாது, ஆனால் மக்களை ஒன்று கூட்டக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருந்தது இல்லையா, ஒன்று கூட்டக்கூடிய பலம் இருந்தது இல்லையா, அதை வைத்து அவன் வந்து தான் ராஜா என்பதற்கு ராஜாவாக தகுதியுடன் என்பதை நிரூபித்ததினாலே கில்காலிலே அவரை ராஜாவாக ஏற்படுத்தினார்கள். மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் அரசரை நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானும் கிழவனும் நரைத்தவனுமானேன், என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறுவயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இப்போ ஒரு சாமுவேல் வந்து தன்னை பற்றிய ஒரு அறிக்கையை சொல்லுகிறார். இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கும் முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய இருதையை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையாக இருந்தேன் சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். நான் என்ன செய்யல, உங்கள்கிட்ட இருந்து எந்த வருமானத்தையும் பெற்றுக்கல, உங்கள்கிட்ட இருந்து லஞ்சத்தை வாங்கலை, எதுவுமே வாங்கலை. அப்படி வாங்கி தான் சொல்லுங்கள், அதை 4 மடங்கு திருப்பி தந்துடுறேன், அதை உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன் என்று சொல்கிறான். அதற்கு அவர்கள் வந்து, நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாக இருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான். யார்? கர்த்தர் அபிஷேகம் பண்ணவர் யார்? சவுல். சவுலும் அங்கே ராஜாவும் சாட்சியாக இருக்கிறாரு அப்படிங்கிறார். அதற்கு அவர்கள் அவர் சாட்சி தான் என்றார்கள். அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி வரலாறை சொல்கிறார். ஏன்னா பழைய வரலாறை மறந்துவிடக்கூடாது. மனிதர்கள் நம்ம சுலபமாக மறந்துவிடக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம், அடிக்கடி நினைவூட்ட வேண்டியதாக இருக்கிறது. அப்போ என்ன சொல்கிறாரு அவர்? மோசேயும் ஆரோனையும் ஏற்படுத்தினவரும் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் கர்த்தரே. இதோ கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் செய்து வந்த எல்லா நீதியான கிரியைகளை குறித்தும் நான் கர்த்தருடைய சந்நிதியிலே உங்களோட நியாயம் பேசும்படிக்கு நீங்கள் நில்லுங்கள். மோசேயின் காலம் எப்போ? மோசே ஆரோனின் காலம் எப்பொழுது? அந்த வரலாற்றிலிருந்து தொடங்குகிறார். பிரியமானவர்களே, நாம் ஆதியிலே எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்?
அதான் ஞானஸ்தானம் பெற்ற புதிதிலே, அதான் ஆதி, நமக்கு தொடக்கத்தில் எப்படிப்பட்டவளாக இருந்தோம், அடிக்கடி நான் கேட்குறது தான் அது. இப்போ எப்படிப்பட்டவளாக இருக்கிறோம்? அந்த ஆதியில் இருந்த அந்த வைராக்கியம், அந்த வாஞ்சை, அந்த அக்கினி எழுப்புதல் இப்போது இருக்கிறதா நம்ம இடத்துல? எங்கே போயிடுச்சு? நம்மளாக தானே இருக்கிறோம். ஏன் அந்த எழுச்சி வர்றதில்லை? இங்கே பேசுகிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க, 8ஆம் வசனத்தில். யாக்கோபு எகிப்திலே போயிருக்கும் போது, இது மோசே பிறட்டு வந்தது பின்னாடி. யாக்கோபு எகிப்திலே போயிருக்குமே, ஏன்னா யாக்கோபின் வம்சத்தார் எகிப்திலே போயிருக்கும்போது, யாக்கோபு எகிப்திலே போயிருக்கும்போது உங்கள் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் உங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணினார்கள். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது அவர்களை ஆசேரின் சேனாதிபதியாகிய சிசராவின் கையிலும் பெலிஸ்தரின் கையிலும் மோவாபிய ராஜாவின் கையிலும் விற்று போட்டார். இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். இது நியாயாதிபதி காலத்தில் தான் சொல்கிறார். இந்த சிசரா என்பவன் ஒரு ராஜாவாக இருந்தான். அவன் அந்த காலத்தில் நடந்தது. மற்றும் பெலிஸ்தருடைய எதிரியாக புறப்பட்ட சிம்சோன், அந்த வரலாறு எல்லாத்தையுமே இங்கே சொல்கிறார். ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, நாங்கள் கர்த்தரை விட்ட பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சேவித்ததனாலே பாவம் செய்தோம். இப்போதும் எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும், இனி உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதான் நடந்த நியாயாதிபதி காலத்தில். ஒத்னியேல் என்ற நியாயாதிபதி இதனால் எழுப்பினார். ஜனங்கள் தேவனை மறந்து புறையின தெய்வங்களை தொழுது கொள்ள தொடங்கினார்கள். அப்பொழுது அந்த புறையின தெய்வத்தை உண்டு பண்ணின மக்களே இந்த இஸ்ரேல் மக்களை சிறைப்பிடித்து கொண்டு போய் வச்சாங்க, கொடுமைப்படுத்தினாங்க. அப்போ தான் கர்த்தர் முதலாக ஒத்னியேல் என்னும் ரட்சகனை அவர்களுக்காக எழும்ப பண்ணினார். இவன் இஸ்ரேல் மக்களை இருக்கிறவர்களெல்லாம் அழைத்து கொண்டு போய் அங்கே போய் அவர்களோடு போராடி தன்னுடைய மக்களை விடுவித்து கொண்டு வந்தான். அப்புறம் கொஞ்ச நாள் ஒழுங்காக இருந்தாங்க. ஒத்னியேல் காலம் வரைக்கும் ஒழுங்காக இருந்தாங்க. அப்புறம் ஒத்னியேல் மரித்த பிற்பாடு மறுபடியும் ஜனங்கள் தங்கள் இஷ்டப்படி போனாங்க. இதுவே வழக்கமாக போச்சு 13 நியாயாதிபதிகள் காலத்திலையும். அப்பொழுது கர்த்தர் யெருபாகாலையும் பேதானையும் எப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி, நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படி சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அம்மோன் புத்திரன் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாக இருந்தும் நீங்கள் என்னை நோக்கி அப்படியெல்லாம் ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். இப்போதும் நீங்கள் வேண்டுமென்று விரும்பி தேர்ந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தினார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுவதாக இருப்பீர்கள். ராஜாவும் மக்களும் நல்லா இருக்கணும்னா என்ன ஒரே வழி? மக்கள் என்ன செய்யணும்? கர்த்தரை மாத்திரமே பின்பற்ற வேண்டும். ஒரு இடத்துல இந்த சபை இருக்குது, ஊழியக்காரன விசுவாசிகள் நல்லா இருக்கணும்னாக்கா சபை மக்கள் என்ன செய்யணும்? கர்த்தரை மாத்திரமே சேவிப்பவர்களாக இருக்க வேண்டும். நம்ம உலக பொருள்களுக்கும் கர்த்தருக்கும் ஒரே சமயத்தில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுவதாக இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்கிற்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாக இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாக இருக்கும். இதை பற்றி சேவன் அழகாக சொல்லுவார் தன்னுடைய பிரசங்கத்தில். 40 வருஷம் நீங்கள் வனாந்திரத்தில் அலைஞ்சு தெரிஞ்ச போது யாரையா சேவிச்சிங்க? ரெம்பான் என்ன நட்சத்திர சுரூபத்தையும் மோளனுடைய சொரூப கூடாரத்தையும் சுமந்துக்கிட்டு தெரிஞ்சிங்க. அது எதுக்கு அந்த வசனம் எதுக்கு ஒப்பான வசனம்? இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? அதுக்கு ஒப்பான ஒரு வசனம். பிரியமானவர்களே, விக்கிரகனை மாத்திரம் விக்கிரகனை இல்லை, பலவிதமான காரியங்கள் நம்மை கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடியவைகள் இருக்கின்றன. அதெல்லாம் உணர்ந்து பார்த்து கர்த்தர்களை இன்னும் அதிகமாக நெருங்கி சேவிக்க வேண்டும். அந்த 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே இஸ்ரவேல் மக்கள் அலைந்திருந்த ஆண்டுகள் தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஆண்டுகள். இந்த உலகத்திலே ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு
வாழ்கின்ற ஆண்டுகளை குறிப்பதாய் முன்னடையாளமாய் இருக்கிறது. புரோட்டோடைப் என்று சொல்லப்படுகிறது. செங்கடலை அவர்கள் கடந்து வந்தார்கள் இல்லையா? செங்கடலுக்குள்ளாக அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். நாமும் கூட ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோம். அவர்கள் செங்கடலை கடந்து பிற்பாடாக கானான் போய் சேர்வதற்கு முன் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அணிந்திருந்தார்கள் இல்லையா? அது மாதிரி நாம் வந்து ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலங்கள் முழுவதும் இந்த வனாந்தர யாத்திரை என்று சொல்லப்படுகிறது. இந்த வனாந்தர யாத்திரையில் நாம் இயேசுவையும் தேவனை பரிசாவினர் மாத்திரமே பிடித்து கொண்டவர்களாய் நடக்கின்றோமா, அல்லது நம்முடைய இருதயத்துக்குள்ளாக அவர்களுக்கு மேலாக வேறு சிலவற்றுக்கு, வேறு சில நபர்களுக்கோ, வேறு சில பொருள்களுக்கோ, நம்முடைய வியாபாரங்களுக்கோ, நம்முடைய தொழில்களுக்கோ அவருக்கு மேலாக இடம் கொடுக்குறோமா? இன்னைக்கு எங்கே அந்தோணி எங்கே பாருங்க. அப்போ வேலை வந்து தெய்வமாயிருச்சு அவருக்கு. கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய காரியம் அற்பமாக தெரிகிறது. யோசிச்சு பாருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கண்டிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொருவருமே அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு ஏதாவது வேலை செஞ்சால் போயிடுறோம். நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அப்புறம் எப்படி ஜனங்கள் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள்? 1000 ரூபாய் இருக்கட்டும், 1 லட்சம் ரூபாய் கிடைக்கட்டும், முதல்ல கர்த்தரை தொழுது விட்டு அப்புறம் போ வேலைக்கு. அதைத்தானே கர்த்தருக்கு. முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் போது தான் நம்மை சுற்றியுள்ள மக்கள் வந்து நாம் தொழுகிற தேவனை நம் மூலமாக விசுவாசிப்பார்கள். நம்ம எப்படி இருக்கணும்? இன்னமா ஏன்னா வேணாம், வர முடிஞ்சால் வருவோம், இல்லாட்டி நம்ம வேலைக்கு போயிடுவோம். அப்படி தான் இருக்கிறோம் எல்லாருமே. நான் அந்தோணி மட்டும் சொல்ல, எல்லாருமே அப்படி தான் இருக்கிறோம். வர முடிஞ்சால் வருவோம், இல்லாட்டி வேற ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா போயிடுவோம். அப்படின்னா எப்படி அதை ஒத்துக்க முடியும்? நம்ம ஆண்டவர் எப்படி ஒத்துக்க வர்றது? அப்போ கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாக இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாக இருக்கும். இது மிக தெளிவான ஒரு காரியம். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இன்று கோதுமை இருப்பின் நாள் அல்லவா? அவர் என்ன செய்கிறாரு? ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார் சாமுவேல். இன்று கோதுமை இருப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் பெய்ய கட்டளையிடுவார் என்று சொல்லுகிறான் சாமுவேல். ஒரு அடையாளத்தை காண்பிக்க போகிறார். சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு நம்முடைய தேவனாய கர்த்தரிடத்தில், பாருங்கள் ஜனங்கள் எப்படி சொல்கிறாங்க பாருங்க, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாய கர்த்தரிடத்தில். திரும்பி அந்த வார்த்தை தான் வருது உங்கள்கிட்ட. நம்முடைய தேவனாய கர்த்தரிடத்தில் வரல. நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் கூட எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கட்டிக்கொண்டோம் என்று ஜனங்கள் சொன்னார். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பையெல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் செய்வீங்கள். இங்கே பொல்லாப்பு செஞ்சிருக்கீங்க, உண்மைதான். ராஜாவை ஏற்படுத்தியாச்சு, இனி இந்த ராஜாவை விளக்க முடியாது. ஏன்னா ராஜா ஒரு முறை அபிஷேகம் பண்ணிட்டாங்க, திருப்பி ராஜா வரல என்று சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் செஞ்சிட்டீங்க ரைட்டு, ஆனால் என்ன செய்ய இனியாவது கர்த்தருடைய வழியில் கவனமாய் நடவுங்கள், கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடு சேவியுங்கள், விலகி போகாதிருங்கள். மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமான வீணானவைகளை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவைகளே. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியால் கர்த்தருடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் ஜனத்தை கைவிட மாட்டார். ஜனங்கள் எவ்வளவோ அக்கிரமங்கள் பொல்லாப்புகள் செய்தாலும் ஜனங்கள் என்ன செய்யலை? கர்த்தர் கைவிடலை. அப்போ நம்ம எவ்வளோ அக்கிரமம் பொல்லாப்பு செஞ்சாலும் என்ன செய்ய மாட்டார்? நம்மளை கைவிட மாட்டார் கர்த்தர். அதனால் பொல்லாப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? கர்த்தர் விரோதமாக போய்கிட்டே இருக்கலாமா? இல்லை, அதுக்காக இல்லை. முன்பு எழுதப்பட்டவர்கள் நமக்கு போதனையாகவும் படிப்பினையாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இதை பார்த்து நாம் திருந்த வேண்டும். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில்
கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவனாக இருப்பேன், அது எனக்கு தூரமாக இருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை உங்களுக்கு போதிப்பேன். இந்த உலகத்திலே நன்மையும் செம்மையுமான வழி எது? நிச்சயமாக கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே கை கொண்டு நடப்பதே நன்மையும் செம்மையுமான வழியாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்போது நம்ம ஆராதனைக்கு வராமல் இருக்க மாட்டோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எந்திரிச்ச உடனே ஆராதனை நமக்கு ஞாபகத்துக்கு வரும். எப்போ? கர்த்தருக்கு உண்மையிலே பயப்படுகிறப்போ. கர்த்தருக்கு உண்மையிலே பயப்படுகிற மனுஷி ஞாயிற்றுக்கிழமை காலை எழுந்திரிக்க பார்த்து இன்னைக்கு ஆராதனைக்குள்ளே போகணும், அந்த நினைப்பு தான் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன கிறிஸ்தவங்க அல்ல. அப்படி இல்லை நாம் தேவனுடைய மனுஷியா அல்ல. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாக இவரை சேவிக்க கிடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். நம்ம ஞானஸ்நானம் பெற்ற நாள் முதற்கொண்டு அப்போ எப்படி இருந்தோம், இப்போ இந்த 27 வருஷத்தில் எப்படி மாறி இருக்கும், எவ்வளவு காரியங்களை நமக்கு தேவன் அருளி இருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். ஏனென்றால் கர்த்தரிலிருந்து நன்மைகளை மாத்திரம் பெற்றுக்கொண்டு நம்ம இஷ்டத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானதாக இருக்கும். நமக்கு ஆசீர்வாதம் வேணுங்கிறப்ப மட்டும் ஜெபம் செய்கிறது, கர்த்தர் எனக்காக ஜெபிங்க பிரதர், எல்லாரும் சேர்ந்து ஜெபம் செய்வோம் அப்படிங்கிறது. அப்புறம் அது கிடச்சுன்னா ஓடி போயிடுறது. அப்புறம் திருப்பி இன்னொருத்தர கர்த்தர் ஒரு அடி அடிக்கும்போது திருப்பி ஓடியாருது. இது என்ன வாழ்க்கை? அது வல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்கள் உங்கள் ராஜாவை நாசமடைவீர்கள் என்று. பொல்லாப்பு நம்முடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கக்கூடாது. தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்கிற போக்கோ அல்லது தேவனுடைய கற்பனைகளுக்கு விரோதமாக நடக்கின்ற போக்கோ நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இது மிக மிக முக்கியமானது. அதாவது ஆராதனை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இதில் பல வசனங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆராதனை என்பது சபை என்ற இடம், அது ஒரு சமூகம். சபை என்பது சமூகம். அது யாருடைய சமூகம்? கர்த்தருடைய சமூகம். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் கூடி நாம் ஜெபித்து விட்டு இந்த வாரத்தை தொடங்கும் போது நம்மளுக்கு இந்த வாழ்க்கை இன்னும் மிகுந்த ஆசீர்வாதமாக மாறும். இந்த கர்த்தருடைய சமூகத்தை தேடாமல் நம்ம எவ்வளோதான் வாழ்க்கையில் தேடி இருந்தாலும் நல்லா இருக்கமா இருக்கும். ஆனாக்கும் முடிவில் அது நல்லா இருக்காது. ஏன்னா மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, ஆனால் அவற்றின் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லுகிறார் நீதிமொழி எழுதும்போது. பிரியமானவர்களே, நாம் இதை உணர்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நடந்து கொள்ள நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த காரியங்களை நாம் அடுத்த வாரத்திலே பார்ப்போம்.